நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நாகும் 1:13. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையும் இந்த நாள் நம்முடைய நுகத்தை முறித்து நம் கட்டுகளை அறுத்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். அநேக குடும்பங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் சில நுகத்தடிகளை கொண்டு வந்து சில கட்டுகளை விட்டு அவர்கள் எந்த விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றங்களும் இல்லாதபடி, செய்கிற தொழிலில் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் இல்லாதபடி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி சத்துருவானவன் குடும்பத்தில் நின்று போராடுகிறதான சில அனுபவங்கள் இருக்கிறது. கர்த்தர் அந்த நுகத்தடிகளை எல்லாம், அந்த கட்டுகளை எல்லாம் இந்த காலை வேளை அவர் அறுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு தன் சகோதரனுக்கு போக வேண்டியதான ஆசீர்வாதத்தை ஏமாற்றி அவன் பெற்றுக்கொண்டு அவன் கடந்து செல்லுகிறான். ஆசீர்வாதத்திற்காக ஏசா தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திலே கடந்து வருகிறான். தன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் தன் தகப்பனிடத்திலே சொல்லுகிற போது அவன் வஞ்சிக்கப்பட்டதை, ஏமாற்றப்பட்டதை ஏசா அறிந்து தன் தகப்பனுக்கு முன்னே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுத்து விட்டீரோ, எந்த ஆசீர்வாதத்தையும் நீர் மீதம் வைக்கவில்லையோ, என்னை ஆசீர்வதிக்கும் இடத்தில் வேறு ஆசீர்வாதம் இல்லையோ என்று சொல்லி ஏசா கண்ணீர் விட்டு கதறுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. அவனுடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்ட அவனுடைய தகப்பன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசாவை வாழ்த்தி ஆசீர்வதித்தான். அவன் ஏற்ற வேளையில் அவனுடைய நுகத்தடி முறிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இவ்விதமாக தகப்பனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த வார்த்தை எந்த அளவுக்கு ஏசாவுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னால், அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின்படி யாக்கோபு ஏசாவை ஆளுகை செய்யணும். ஏசா அவன் சகோதரனிடத்தில் அவன் மண்டியிட்டு நிற்க வேண்டும். அவனுக்கு கீழ் அடிபணிந்து நின்று ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவனை சேவித்து வாழ வேண்டும். இதுதான் ஆசீர்வாதம். ஆனால் தகப்பனுடைய வாஞ்சை, அவன் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏசாவுடைய வாழ்க்கையில் உருவாக்கவே இல்லை. அந்த நுகத்தடி முறிகிற காலகட்டம் வரையிலும் ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் ஒரு பிரிவை தேவன் அங்கே வைத்தார். இன்றைக்கும் சில நுகத்தடிகளின் நிமித்தமாய், சில கட்டுகளின் நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏசா தன் தகப்பனிடத்தில் கண்ணீரோடு கூட நின்றதைப் போல தெய்வ சமூகத்தில் நில்லுங்கள். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கண்ணீரோடு கூட ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். அவர் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கட்டுகள் அறுப்புண்டு போகும். இந்த நாட்களிலே சத்துரு உங்கள் மேல் வைத்திருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் ஆண்டவர் முறித்தெறிய போகிறார். நீங்கள் சுதந்திரவாளியாய் இந்த பூமியில் நிற்க போகிறீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வார்த்தையினாலே இந்த காலை வேளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆண்டவருடைய நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.